டே 1. ஸோ ஒரு வழியாக தப்பிச்சு. ஐயோ திரும்புடா, கழுத்தை திரிட்டான்டா. டே 2. ஸோ ஒரு வழியாக ஃபியூஸ் எடுத்துக்கு கிளவன் ஷார்ட் கன் வச்சு ஒரே போட்டான். தலை சுற்றி கீழே வந்துட்டேன். டே 3. கிளவி வேற வந்துக்கிட்டு இருக்கா. இந்த சைட்லேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். கதவை போட்டுறோம். அடையிட்டு கதவை போட்டலான்னு பார்த்தா போட்டு தள்ளிட்டீங்களேடா. டே 1. டே 2. டே 3. டே 4. லாஸ்ட் டே. டே 1. ஐயோ விரட்டி வரானே. தப்பிச்சண்ணா, போட்டான்டா ஷார்ட் கனில். டே 2. கிளவி ஐயோ உள்ளே போகலான்னு பார்த்தா போட்டானே. டே 3. கிளவா மதுளுக்கு அங்கிட்டிருந்து பிடிச்சிட்டான்டா. டே 4. படுவாதி ஷார்ட் கனில் போட்டான்டா. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும். டே 1. ஸோ முதல்ல ஸ்க்ரூ டிரைவர் எடுப்போம். ஒரு வழியாக திறந்தாச்சு. வெளியே போய் பார்ப்போம் எதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு. இதில் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியலையே. ஆமாம், இது எதுவுமே இல்லை. கீழே போய் பார்ப்போம். டனல் வழி போய் பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு. ஐயோ இந்த மிஷின் வேறு கத்தும். ஐயோ கதவு திறக்கிற சவுண்டு கேட்டுச்சுன்னா கிளவி வந்துடுவா. ஓ எலக்ட்ரிக் ஃபியூஸ் இருக்குது. ஓகே போவோம். என்னோடய கணிப்பு கரெக்டாக இருந்தால் கிளவி இந்த சைடு வருவா. வந்துட்டா. 3, 2, 1 கோ. கிளம்புடா. ஓடுறா கைப்பில்ல. ஸோ கிளவி வர்றதுக்கு முன்னாடி மேலே போயிடுவோம். ஓகே ஃபியூஸை ட்ராப் பண்ணிட்டேன். இந்த பெட்டியில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த சவுண்டு கேட்டு எனக்கு தெரிஞ்சு கிளவி வருவா. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். அடுத்து இதில் என்ன இருக்குது? இதில் ஏதோ இருக்குது. இன்னும் கிளவியை காணோம். வரல. ஓகே அடுத்ததில் என்ன இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லை. கதவை திறந்துடும். ஓகே இன்னும் யார் வர மாதிரி தெரியல. ஓகே ட்ராப் வந்துட்டாடா கிளவி. ஓடுறா. கதை உடச்சிட்டு ஓடுவோம். விரட்டி வர்றா பாரு கிளவி. கிளவி நீ வேறு நேர காலம் தெரியாமல் பயமுறுத்துவோமா? எம்மா சாமி. கதை வணங்கடா. இந்த ரூமில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? அடப்பாவீங்களா. சரி இதில் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா ஒன்றுமே இல்லையா? அடப்பாவீங்களா. கபோர்ட்லேயே ஒன்றும் இல்லை. கிச்சனே எம்டியாக தாங்க இருக்குது. ஸோ வாங்க இனி போய் பார்ப்போம் இந்த சைடு ஏதாவது இருக்கான்னு. இந்த சைடு இந்த கிளவி வராமல் இருந்தால் சரி. நீ கிளவி எங்கே இருக்கா? நீ வேறு ஒன்று சும்மா இரேம்மா ஜம்ஸ்கேர் பண்ணிக்கிட்டே இருப்ப. கிளவி பொறி வச்சுருக்கேன் நம்மளை பிடிக்கிறதுக்கு. என்னடா எலி கடிச்சிட்டு போயிடுச்சா? கண்ணும் தெரில ஒன்றும் தெரில மங்களாக தெரியுது. ஓகே இதில் என்ன இருக்குது? வத்தி பெட்டி இருக்குடா. வத்தி பெட்டி எடுப்போம். ஓகே கதவை திறந்தேன் யாரும் வரல. ஓகே நைஸ். ஐயோ கிளம்பண்டா. ஐயோ மாட்டிக்கிட்டேன். கண்டிப்பாக போட்டுருவான். ஸோ ஒளிஞ்சிருப்போம். கண்டுபிடிச்சிடும். கீழே வந்து ஒரே ஒரு ஷார்ட் கனில் போட்டுற போகிறான். என்ன ஒன்றும் வரல அனிமேஷன். என்னடா ஒன்றுமே பண்ண. டேய் என்னடா போகிறான்? பாவி. அவனுக்கு தெரியாமல் நம்ம கதை அடைச்சிட்டு உள்ளே வந்து ஒளிஞ்சிட்டோம்னா விட்டுட்டு போயிடுவான் போல். நைஸு. ஓகே இங்கே எவனுமே இல்லை. யாரா நீயா? வேறு இல்லை. இங்கேயும் ஒன்றுமே இல்லையா? ஓகே இதுக்கு கீ வேணும். கீ இருந்தால் தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ வாங்க போவோம். ஓகே கதை உடச்சிருவோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே எவனும் இல்லை. ஓகே ஓகே அடைச்சி விட்ருவோம். எதுக்கும் பயமாகவே இருக்குது. எந்த சரி யாரும் வருவானே தெரியல. முட்டிச்சந்தில் மாட்டிக்கிட்டேன் அவ்வளோதான். என்னடா கதை திறக்கல? இதையும் திறக்கணுமா? ஓகே திறந்தாச்சு. யாரையும் காணோம். இது கறிக்கட்டை இருந்துச்சுன்னா அங்கே போய் கொளுத்து போட்டுடலாம். ஓகே யாரும் இல்லை. ஓகே மேலே எவனும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இங்கேயும் பொறி வச்சுருக்கானுங்களே. ஓகே புத்துனாப்பில் உள்ளே போயிடுறா. ஐயோ இந்த ட்ரால் என்ன இருக்குது? இதுலேயும் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்குடா அந்த ரூமை கட்டி வச்சுருக்கீங்க ஒன்றுமே இல்லாமல்?
ஓகே யாரும் வர்ற மாதிரி தெரியலை. ஸோ பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம் என்னது இருக்கானான்னு சொல்லிட்டு. இங்கேயும் யாரும் இல்லை. இதுக்கு ஒரு பலகை வேணுமா? ஓகே நம்ம மேலே போயிட்டு அந்த ரூம் போய் பார்ப்போம். ஓகே ஏறா, இது வேறு தடிக்கிட்டு இருக்குங்க. போடா அடப்பாவி. ஐயோ வானத்தை வேறு பாருங்கள், பிளட்டு கலரில் சும்மா மாசாக இருக்குது, ரத்த கலரியாக இருக்குது. ஓகே காக்கா இது என்ன வச்சுருக்கு? ஷெட்டோட கீன்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு. ஓகே இந்த ரூமுக்குள்ளே குதிப்போம். ஐயோ என்னோட தலை சுற்றுது. ஏய் நின்றுச்சு. என்னாச்சு? ஓ கிளிச்சா, உள்ளே மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் முதலுக்குள்ளே. ஓகே ஓகே இந்த சைடு போவோம். இதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம் எலக்ட்ரிசிட்டி வேணும். ஆட்டி விட்டு போவோம். தொட்டியில் ஆட்டுமா? நீ ஏன்டா முறைக்கிற? ஓகே ஆமாம் இந்த சைடில் வேறு எதுவுமே இல்லை. மேலே 2 ஜாடி இருக்குது. கீழே குதிச்சு போவோம் வாங்க. இந்த நேரத்தில் கிளவி வந்து இருக்கணுமா? கார்னரில் மாட்டிக்கிடுவேன். ஓகே இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஏய் தொடடா, இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஏய் இவ வேறு ஆகுனா மூஞ்சிக்கு முன்னாடி வந்துடுவான். ஸோ நம்ம கீழே மரக்கட்டை பார்த்துருந்தோம், பார்க்கல. திருப்பி போகும்போது பார்த்தேன், எடுத்துட்டேன். ஐயோ இது வேறு எங்கே பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கே. ஸோ நம்ம தீப்பெட்டியும் இருக்குது கட்டையும் இருக்குது. முதல்ல கட்டையை வச்சுருவோம். தீப்பெட்டியை போய் எடுத்துகிட்டு வரேன். ஓகே தீப்பெட்டி வந்துருச்சு. கொளுத்துறா. இப்போ மேலே இருந்த காக்கா பறந்துருக்கும். ஸோ மேலே போய் பார்ப்போம் பறந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே காக்கா காலி ஆயிடுச்சு. ஷெட்டோட கீ நமக்கு கிடச்சிருச்சு. அதை அப்படியே தூக்கி போடுவோம். அப்படியே நம்ம கீழே போய் அதை பொறுக்கிக்கலாம். இந்த தடவை இந்த சைடு போய் பல தடவை நான் செத்துருக்கேன். இப்போ வந்துட்டு மாஸ்டர் ஆகிட்டேன் இந்த சைடு. பல மணி நேரத்தோட போராட்டத்துக்கு அப்புறம் இந்த கேமை கரைச்சி குடிச்சாச்சு. என்னடா போகல, இப்போ தான்டா மாதம் சொன்னேன். ஓகே ஓகே இந்த சைடு வந்து குதிப்போம். எனக்கு கிளம்பும் வரல, அந்தளவுக்கு சந்தோஷம். இந்த பெட்டிக்குள்ளே ஒன்றுமே இல்லையா? ஓகே ஏதோ இருக்குடா. ஓ சாவி, வெப்பன் கீ இருக்குது. அருமை. இங்கே தூக்கி போட்டு போயிடுவோம். ஓகே ஷெட்டோட கீ எடுப்போம். இதை திறந்தா என்ன கிடைக்குன்னு சத்தியமாக தெரில. ஏதோ இருக்குது உள்ள. ஏய் டெடி பியரா? என்னடா இதில் ஒன்றுமே இல்லையா? ஓகே ஜென்ரேட்டருக்கு கேபிள் வேணும். டெடி பியர் எடுத்தால் போட்டுருவாங்க நம்மளை. கிளவி வந்துட்டாடா. ஓடுறா ஓடியாச்சு ஒரு வழியா. ஓகே இனி நம்ம இந்த வெப்பன் கீ எடுத்துகிட்டு வெப்பன் எடுக்கலாமான்னு பார்ப்போம். ஓகே பொறுமையாக போவோம். இந்த கிளவி வேறு இருக்கேன். கிளவி என்கிட்ட இருந்தால் ஷார்ட் கன் வச்சு பண்ணிட்டு போகிறான்டா. இப்போ தாண்டா உன்னை பற்றி பேசினேன். அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஓப்பன் ஸ்லிங் ஷாட் கிடச்சிருச்சு. நம்மகிட்ட 2 குண்டு வேறு இருக்குது. சரி 2 கல் வேறு இருக்குது. இப்போ கிழவன் அடித்து கிழவன்ட்டு இருக்க துப்பாக்கி பிடிங்கிடுவோம். நின்று பார்த்துட்ருக்கான் பாருங்கள். ஓகே கிழவன் அடித்தாச்சு. மண்டையில் ஒரு போடு. ஓகே 1 நிமிஷத்துக்கு வரமாட்டான். கிளவி வருதா? வருது. ஓகே கன் எடுங்கடா, ஷார்ட் கன்ரா. வாடி கிளவி, வா போடு, மண்டையில் போடு, சாவு. ஸோ 2 பேரும் போட்டி ஆகிட்டாங்க. நம்ம டெடி பியர் எடுத்து காப்பாற்றோம். ஏய் என்னடா போட்டு தள்ளிட்டீங்க? அட பாவி, எல்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருந்தேன். சரி பரவாயில்ல, டேட்டோட தான் பார்த்துக்கலாம். ஓகே கட்டை இங்கே இருக்குது. ஓகே நைஸ். இந்த கட்டையை எடுத்துகிட்டு போய் மேலே போட்டு இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எவனும் வரல. ஓகே போடா. ஓகே இதுக்குள்ளே என்ன ஏதாவது உருப்படியாக கிடச்சா நல்லாயிருக்கும். ஓ கிராங்கா? ஏதோ ஒன்று கியர்னு நினைக்கிறேன். ஓகே பிரிட்ஜோட கிராங்க் இருக்குது. ஐயோ புத்தனாப்பில் பார்த்து போயிடுறா. மாட்டிக்கிட்டு எதுவும் செத்துறாத. சொல்லி வாயமெல்லாம் ஸ்டக் ஆகிட்டுருக்கு. அருமைடா. ஓகே நம்ம வந்தாச்சு. தூக்கி எறிய வேண்டியதான் இதையும். அருமையாக கீழே விழுகுது. ஓகே நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்துக்குவோம். போய் 4-5 கல்லை பொறுக்கிட்டு வருவோம். இந்த கல் பொறுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வேறு இந்த கல்லை கண்டுபிடிச்சி அதை கிளிக் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே செத்துற வேண்டியதாக இருக்குது. ஓகே நம்ம போய் தான் ஏமா நீ மூச்சுக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு இருக்கு. ஓகே கிராங்கை போட்டு திரியிடுவோம். இந்த சவுண்டு கேட்டு கண்டிப்பாக கிளவி வருவான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணிடுவோம். ஓகே இன்னொரு கல். ஓகே எடுத்தாச்சு. ஓகே இனி அதை தூக்கினா வருவாங்க 2 பேர். ஐயோ மியூசிக் வேறு பங்கமாக கொடுத்து வச்சுருக்காங்க இவங்க வேறு. ஓகே என்ன யாரையும் காணா? வாங்கடா
கையில் பொம்மையை வச்சுருக்கேன், இன்னும் யாரையும் காணோம். இந்த டெடி பேரை வச்சுருந்தா கிழவனும் 2 பேர் சேர்ந்து வருவாங்க. ஓகே, கிளவி வந்துட்டா. ஏய், சாவி வேறு ஊடல வருது, எலி வேறு கடிக்குது. இந்த நேரத்தில் தான் எலி கடிக்கணுமா? எப்படியோ போட்டாச்சுப்பா சாமி. எங்கிட்ட கிழவனை காணா, வந்துட்டுருக்கேன். வராண்டா கிழவன். ஷார்ட் கன் வச்சு அங்கேருந்தே போட்டிருப்பேன். நல்ல வேலை. நான் ஒரே பிளட்டில் செத்துட்டான். நைஸு. ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போய் நம்ம வாசலில் போட்டு வந்துடுவோம், அதான் நல்லது. புல்லட் வேறு இருக்குது, அருமை. டெடி பேரை போட்டோன்னே ஏதாவது உருப்படியாக எதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். ஏறி மேலே போகிறதுக்குள்ளே 3 நாள் ஆயிரும் போல். 1.5 நிமிஷம் இதிலே முடிஞ்சிடும். ஓகே. என்னால் இப்போயும் தலை சுற்றுது. நின்ட்டான். ஓகே, போடுவோம் உள்ள. இன்னும் ஒரு சென்டிமெண்ட்டான மியூசிக்கு. 2 தடவை கழுத்து திருக்கிட்டு எருமை. என்ன கீடா இது? இந்த சாவி எதுக்குடா? எதுக்குமே ஆகாதே. சரி பாப்பா, ஏதாவது ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே. ஐயோ, 1.5 நிமிஷம் அதுக்குள்ளே முடிஞ்சா? ஐயோ, டே 3. ஓகே, 3 கல் எடுத்தாச்சு, ஸ்லிங் ஷாட்டை எடுத்தாச்சு. போய் போட்டு தள்ள வேண்டியதான் ஏதாச்சும். இந்த எலி வேறு வருதே, போயிடுச்சு அங்கிட்டு. ஓகே, பொறுமையாக போவோம். ஓகே, நம்மளோட ஃப்யூஸ் இங்கே இருக்குது. இவங்க எங்கே இருக்காங்க? ஐயோ கிளவி, ஐயோ ஃப்யூஸ் இல்லை. கேவலமான ஒரு டெத்துனா அது தான்டா. கடைசி நாளா? டே 4. இன்னும் 1 நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது இதோட சேர்த்து. ஓகே, கீழே போவோம். கீழே என்னடா பொறி வச்சுருக்கீங்க? ஓகே, பொரியில் நல்ல வேலை. இப்போயே தப்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். உடச்சிட்டு உள்ளே போயிடுறான். ஓகே, உள்ளே ஒரு சாவி இருக்குது. கிளவி கண்டிப்பாக வருவான். நம்ம அது வரை இங்கே உட்காந்துருப்போம். ஓகே, க்ரோபார் எடுத்தாச்சு. கிளவி வந்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இனி இதுக்குள்ளே நட கிடைக்கும். பொரியை போட்டு போயிட்டா பார்த்தீங்களா? ஓகே, தேங்காய் இருக்குது. ஐயோ, இந்த விழுகிற சவுண்டு கேட்டாலும் வந்துடுவாளே. எதுக்கும் நம்ம சேஃப்டி அங்கே உட்காந்துருவோம். ஸோ ஓகே, இப்போ சேஃப் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஓகே, தலையை துண்டாக்குற மாதிரி தேங்காயை துண்டாக்கும். என்னடா இருக்குது இதுக்குள்ளே? சேஃப் கீ. ஓகே, சேஃப் கீ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதில் ஏதாவது உருப்படியாக கிடைக்கும். கிளவி வா, சவுண்டு விட்டுட்ருக்கீங்கன்னு தெரியல உனக்கு. கிளவி காணா. எலி கருமமே, இந்த நேரத்துலையும் கடிப்பியா? வந்துட்டா. ஓடுறாடி, நொண்டி ஓடிட்டு இருக்கான் இவன் வேறு. இந்த நைட் மேர் மோடில் இருக்க ஒரு இதே தான், எலியெல்லாம் வந்து கடிச்சுட்ருவோம் நம்மளை. ஓகே, கிளவை மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லதுடா. ஓகே, கிளவே இல்லை. கதவை திறப்பான். இது ஜென்ரேட்டர் கேபிள், அருமைடா. ஓகே, ஜென்ரேட்டர் கேபிளை மாட்டுவோம். சுவிட்சை போடுவோம். கரண்ட்டு வந்துருச்சுடாடே, அருமை. கிராங்க் இருக்குது, கரண்ட் இருக்குது. ஃப்யூஸை கொண்டு போகணுமா நீ? நான் ஓகே, முதல்ல மேலே போய் பார்ப்போம். கிளம்ப ஷார்ட் கன் எடுத்து வரான்டா. அப்படி வரியா? மறுபடியும் கீழே போவோம். லிஃப்ட் நல்லா இருக்கு. இப்போ யாரா இருக்கா? ஏய், நல்ல வேலை செத்துருப்பேன்னு நினச்சேன். ஷார்ட் கன் வச்சு கழுத்துலேயே ஒரு போர்டு போட்டிருப்பான். கிளவி இங்கே இல்லாமல் இருந்தால் சரிடா. கிளவி கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, போவோம். போயிட்டு அந்த ஃப்யூஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா நான் தப்பிச்சிருவேன்டா அந்த வீட்டை விட்டு. எங்கே ஃப்யூஸ்? ஃப்யூஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. யார் கண்ணிலையும் படலை. ஓகே, இங்கேயும் யாரும் இல்லை. கதவை அடைச்சிருவோம். இந்த கதையை அடைச்சிருவோம். ஓகே, ஃப்யூஸை மாட்டுறா, அவ்வளோதான்டா. ஓப்பன் த கேட்ரா. அவர் கண்ணில் ஒரு தேஜஸை பார்த்தேன்டா.
ஏறி போடாடே, மாட்டிக்கிறாதரா கடைசி நிமிஷத்தில். ஓகே, ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு. கீழே விழுகும்போது மட்டும் செத்துறாமல் இருந்தால் சந்தோஷம். ஓகே ஓகே, எவனும் வாக்கல. ஓகே, ஒரு வழியாக முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சு. ஓகே, இப்போது இந்த பாலத்தை மட்டும் கடந்துட்டேன்னு நான் ஜெயிச்சிட்டேன்டா. எதுக்கும் பழைய வீட்டை ஒரு தடவை பார்த்துக்குவோம். தேடி என்ன ஒரு லுக்கு. இந்த ரத்த கலரில் இருக்க வானம் தான் ஹைலைட்டும். ஸோ கேட்டை ஓப்பன் பண்ணுவோம். பாய்டா, அவ்வளோதான், கேட்டை விட்டு வெளியே போயாச்சு. தி எண்டு, கேம் முடிஞ்சு. ஒரு வழியாக நான் போனதுக்கப்புறம் என்னடா தேடுறீங்க அங்கே? நான் கிளம்பிட்டேன்டா. 2 பேரும் தேடி, ஓ இந்த பேயை வந்து பார்த்துட்ருக்கு. அவ்வளோதான், தேடிக்கிட்டே இருங்க. தி எண்ட் ஆயிடுச்சு. ஒரு வழியாக இந்த கேமையும் நம்ம முடிச்சாச்சுங்க.